நீதிமொழிகள் அதிகாரம் 1 வசனம் 5-6. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அன்பான தேவ பிள்ளைகளே, பல சமயங்களில் நாம் கர்த்தரை மட்டும் நம்பாமல் நம்முடைய திறமைகள் மேலும் மற்றவர்களின் ஒத்தாசையின் மேலும் நம்பிக்கை வைக்கிறோம். நம் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருக்க வேண்டும். தேவன் மீதும் நாம் வைத்திருக்கும் நம்பிக்கை உண்மையானதாக இருக்க வேண்டும் என்றால் அது முழுமையாய் இருக்க வேண்டும். நமக்குள் இருக்கும் எல்லாவற்றையும், நம்மிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் கொண்டு நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நாம் வேறு எவர் மீதோ அல்லது வேறு எதின் மீதிலோ நம்பிக்கை வைக்காமல் நம் முழு நம்பிக்கையையும் கிறிஸ்துவின் மீது வைத்தால் மட்டுமே நாம் அவரிடம் மெய்யான விசுவாசம் வைப்பதாகும். அன்பானவர்களே, உன் சுய புத்தியின் மேல் சாயாதே என்றால் சில சமயங்களில் நாம் ஒவ்வொருவரும் ஐஸ்வர்யத்தை சார்ந்து இருக்கிறோம். பணத்தால் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் என்று நினைக்கிறோம். ஆனால் வேதம் தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான் என்று சொல்லுகிறது. சில சமயங்களில் நாம் நம்முடைய சொந்த திறமையை சார்ந்து இருக்கிறோம். ஆனால் வேதம் தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் என்று சொல்லுகிறது. நாம் சுய புத்தியின் மேல் சார்ந்து இருந்தால் அது நமது அழிவுக்கு வழிவகுக்கும். சில சமயங்களில் நாம் மனிதர்களின் மீது நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. பிரியமானவர்களே, நம் வழிகளில் எல்லாம் தேவனை நினைத்து கொள்வது என்பது தேவனுடனான நமது நெருங்கிய உறவை குறிக்கிறது. தேவனுடைய வழிகாட்டுதல்களுக்கும் கட்டளைகளுக்கும் நாம் மனப்பூர்வமாக தொடர்ந்து கீழ்ப்படுகிறோம் என்பதை இது நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களது சுய புத்தியின் மேல் சாயாமல் வேறு எவர் மீதிலோ அல்லது வேறு எதின் மீதிலோ நம்பிக்கை வைக்காமல் எங்களது முழு நம்பிக்கையையும் உம்மீது மட்டும் வைக்கவும், உம்முடைய வழிகாட்டுதல்களுக்கும் கட்டளைகளுக்கும் மனப்பூர்வமாக தொடர்ந்து கீழ்ப்படியவும் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் உன் கிருபை தாங்கினதையா. என் மரணம் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் மரணம் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. கிருபையில்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபையில்லாம வாழ தெரியாதையா.